ஸ்கூல் வேற இப்போ ஓப்பன் ஆக போகுதுங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாரும் ஈஸியாக பண்ணலாம். டைம் இருக்கும்போது நான் கல்லில் ஆட்டுவேன், டைம் இல்லைன்னா மிக்ஸி தாங்க. பொருள் பிரித்து செய்யும்போது வெரைட்டியாகவும் இருக்கும், கஷ்டமும் தெரியாது. கல்லில் ஆட்டுறது கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை, சட்டுன்னு நசுங்கிடும். தேங்காய் சட்னி முடிஞ்சது, அடுத்தது பச்சை சட்னி தான். என்ன பச்சை சட்னின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? காய்கறியெல்லாம் வணக்காமல் செஞ்சால் பச்சை சட்னி கலர் சிகப்பு சட்னியாக தான் இருக்கும். வெங்காயம், தக்காளி, உப்பு, வரமிளகா, புளி போடலை, ஏன்னா நாட்டு தக்காளிலேயே புளிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து கலர்ஃபுல்லான பீட்ரூட் சட்னி தாங்க. பீட்ரூட், வரமிளகா, புளி, உப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாத்தையும் சுருங்க சுருங்க வணக்கி அரைச்சிடணும். 3 சட்னிக்கும் ஒரே தாளிப்பு தாங்க. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் 3 சட்னிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். தோசையில் எப்பவும் எண்ணெய் சிக்கனம் தேவை. நான் எண்ணெயை கத்தியில் துணியை சுற்றி யூஸ் பண்ணுவேன், இல்லைனா தேங்காய் குடுமி யூஸ் பண்ணுவேன். சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் அளவும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சின்ன தோசை சுட்டா எவ்வளோ நேரம் சுடுறது? அப்போ எனக்கு கால் வலிக்கும்ல. இதில் காம்ப்ரமைஸே இல்லைங்க, எப்போவுமே பெரிய தோசை தான்.